அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காயத் தொழுதாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்கிறீங்க சார். ஆனால் சில பேர் சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிச்சதா ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் 11 ரக்காயத் தொழுதாங்க, 8 ரக்காயத்து 8 ரக்காயத்து ப்ளஸ் 3 வித்ரு தொழுதா சொல்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாயகி அறிவிச்ச ஹதீஸில் 8 ரக்காயத்துன்னு இருக்குது, 8 + 3. நீங்கள் 20 ரக்காயத்துன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டுமே முரணாக இருக்குது. அதாவது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னது இந்த தராவிய தொழுகை பற்றியதே அல்ல. ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் அதை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 11 ரக்காத்துகளை விடவும் அதிகம் தொழவில்லை அப்படிங்கிறாங்க. இது புகாரில் இருக்குது. இதை கொண்டு வந்து தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்களா 11 விட அதிகம் இல்லைண்டு, அப்போ 8 + 3 முடிஞ்சு போச்சுல, அப்போ 8 தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா 13 ரக்காத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. முஸ்லீமில் இருக்குது. என்னங்க 11 விட அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க, இங்கே 13 இருக்குங்க. அதனால் இன்னொன்று, இந்த ஹதீஸ் தராவிய தொழுகை பற்றியதே அல்ல. 2 காரணம் முக்கியமாக சொல்லலாம். ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தொழுகை பற்றி சொல்லும் பொழுது 11 ரக்காத் தொழுதாங்கல்ல, அது சொல்லிட்டு முதலாவது 4 ரக்காத் தொழுவாங்க. அதோட நீளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ நீண்ட தொழுகா இருக்கும், அற்புதமாக இருக்கும். அடுத்து ஒரு 4 ரக்காத்தில் தொழுவார்கள், அதனுடைய நீளம் எவ்வளோ இருக்கும், அற்புதமாக தொழுவார்கள்ங்கிறாங்க. நீண்ட நேரம் தொழில்பட்டது. இப்போ நம்ம தராவிய தொழுகிறோமே, அது 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா? 2 ரக்காத்து. அப்போ இந்த ஹதீஸுக்கும் தராவிக்கும் சம்மந்தமே இல்லையே. தராவிங்கிறது 2 ரக்காத்தா தொழுதுட்டு வர்றோம். இந்த ஹதீஸில் 4 ரக்காத் இருக்குது. இது எப்படி நீங்கள் தராவி கொண்டு வர்றீங்க? சரி, ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும்ங்கிறாங்க. தராவிங்கிறது ரமலான் மட்டும்தானே, அப்படியாங்க இந்த ஹதீஸை கொண்டு வர்றீங்க? அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது தராவிய தொழுகை பற்றியதல்ல, வித்ரு தொழுகை பற்றியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 தொழுதிருக்கிறார்கள். அதனால தான் ஷாஃபி மதுஹபில் வித்ருக்கு அதிகபட்சமான ரக்காத்து 11. ஏன் ஸல்லல்லாஹு 11 வரைக்கும் தொழுதிருக்காங்கல்ல, அதன் அடிப்படையில் தான். நீ 8 + 3 வைக்கலாம், அப்படி வைக்கலாம். இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி சொன்னது ஏன், அது எல்லா காலத்திலும் உண்டல்லவா? ரமலானிலும் உண்டு, ரமலான் எல்லா காலத்திலும் உண்டு. தஹஜ்ஜுத் தொழுகை 8 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகை, 3 ரக்காத்து வித்ரு. சரிதான், வித்ரு தொழுகைக்கு அங்கே எங்கே இருக்குது? ஆனால் தராவிக தொழுகை இல்லை. என்ன, அது பொருந்தவே செய்யாது. 2 ரக்காத் தொழுகிறவங்க ஒன்று, தராவிங்கிறது ரமலான் மட்டும்தான். ஆனால் இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த ஹதீஸை புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுடைய பாடத்தில் கொண்டு வர்றாங்க. ஏன் ரமலான் பாடத்தை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் ரமலாங்கிற வார்த்தை இருக்குது. ரமலானிலும் ரமலான் அல்லாத, அதனால கொண்டு வந்தாங்க. அதுக்கு ரமலானுக்கு தான் அப்படிங்கிறது அல்ல. இவரை தவறாக விளங்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ மக்காவில் ஹரம் ஷரீஃபில் எல்லாம் 10 ரக்காத்து நடக்கிறது இல்லவா, அதுக்கும் சொன்னாங்க 10 ரக்காத்து அப்படின்னு சொல்லி. இப்போ கொரோனாவுக்கு பின்னால் 10 ரக்காத்து, அதுக்கு முன்னால் 20 ரக்காத்து தான் நடந்துச்சு. இந்த 10 ரக்காத்து கூட பார்த்தீங்களா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கல்ல 13 ரக்காத்துகள் என்று 10 + 3ட்டாங்க. ஏங்க இவ்வளோ காலமாக 8 + 3ன்றீங்க. 8 + 3ன்னு சொல்லும்போது அப்போ அன்னைக்கு டெக்னாலஜி எதுவும் இல்லை. ஆனால் இவங்க வீடியோலாம் வரும்போது அங்கே 20 ரக்காயத்தான் தொழுகிறாங்கன்னு சொல்லி வந்துட்டதுனால சவுதி தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இல்லை, அது ஒன்று, அவங்க இதை தங்களை சாதமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ 10ங்கிறது இப்போ ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்களா, ஹரம் ஷரீஃபிலேயே 20 ரக்காத் தான் நடக்கிறது, நாங்கள் சொன்னமாக நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ 10ன்ற ஒன்று இதை நமக்கு சாதமாக பயன்படுத்தலாமே, ஹதீஸில் தான் இருக்குதுல்ல, 10 + 3 13 இருக்குதுன்னு நினச்சாங்க. அப்போ தான் நான் கேட்டோம், இவ்வளோ காலமாக அப்பயே நீங்கள் 10ன்னு சொல்லலை, 8 சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு 10 வந்தோடனே உங்கள் சாதமாக ஆக்கிட்டீங்க. அப்போ இது வரைக்கும் 8 3 சொன்னதால என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம வச்சோம்.